ஹலோ செந்திலா? இந்த இப்போ தான் இந்தியா ஃபேக்ட்ரியில் அதான் இப்போ தான் தேடி தாண்டிட்டோம். அதான் சரி சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. கம்பத்துக்கிட்ட தானே வரணும். அதான் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்கேன். நான் பார்த்துட்டு நான் கிட்ட பைபாஸில் அது தெரியும். அந்த பைபாஸில் அந்த பேரிகார்டுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தா ப்ளூ கலர் இருக்குது, தகரம் இருக்குது அதானே? சரி நான் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு சும்மா உடனே கிளம்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. வந்தோடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். தேடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடும். நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரவே கூடாது. எல்லாம் மாத்திரமா. என்ன நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வருது? யூடியூப் ஒரு 100 வருது, மெசேஜஸ் ஒரு 10 வருது. அதெல்லாம் அழிச்சிடுவாங்க. யூடியூபை கேன்சல் பண்ணு. கஷ்டங்கிற தேவையில்லாததை எடுத்து கேன்சல் பண்ணு. யூடியூப் வேணும்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ல. யூடியூப் எடுக்க போறது இல்ல, நோட்டிஃபிகேஷன் வேணான்னு போட்டா வராதா? அதாவது மெசேஜ் அடுத்து வீடியோ போட்டுருக்காங்க. உங்களுக்கு திடீர்னு ஏதாவது தேடினீங்கன்னா கிடைக்காது. அப்படின்னா வேண்டாம், நோட்டிஃபிகேஷன்ல வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் ஏதாவது புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா தலைவலி அது. ஏன்னா எல்லாரும் போட்டுட்டே இருக்காங்க வீடியோ. நம்ம போட நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வேண்டாம்னு எடுத்து விட்டா நம்மளுக்கு நம்ம பாக்குறதே இல்லை அதெல்லாம். அது எப்படி அதெல்லாம்? நீங்க யூடியூப் பார்க்கும்போது எதையாவது பார்த்துருப்பீங்க. அது வந்து உடனே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. இது நாங்க அதுதான் தம்பி சொன்னாங்க. எது தேவையோ அது ஆஃப்ல இருக்கு. வாட்ஸ்அப் தான் ஆன் பண்றேன். வாட்ஸ்அப் ஆன்ல இருக்கா? அதனால தான் கால் நோட்டிஃபிகேஷன் அதனால தான் வரல. சரியாயிடுச்சு. தம்பி ரொம்ப திட்டுவேன். எத்தனை தடவை சரி பண்ணி கொடுத்தாலும் திருப்பி வரல. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. போன் வந்தா பேசுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க, நோண்டிக்கினே இருக்கீங்க. நான் அந்த இது சின்ன வயசுல இன்னும் ஆக்டிவா இருந்திருக்கேன். ரொம்ப ஆக்டிவ். அதாவது மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வாங்க, அந்த தோட்டத்தை எல்லாம் செதுக்கிறேன். அது வேண்டாம், எங்க தலைவலிக்குது. அதே மாதிரி போலூரில் படிக்கும் போதும் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு ஓடியே போயிடுவேன். சண்டேனா சாப்பாடு டயத்துக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு போனோன்னா சாப்பாடு டயத்துக்கு வரேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போவேன். தேவையானது மட்டும் ஆஃப் பண்ணிடுவேன். அதை சொல்லியும் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்குப்பா, அதனால தான் அது இப்படி ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அனிதா வந்தா எல்லாம் சொல்லி கொடுப்பா. நான் இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்குவேன். எனக்கு இன்னும் ஓலாவோ ரேபிடோவோ போட தெரியாதுமா. அதுக்கு அனிதா மீனாவை தான் கேட்பேன். எனக்கு கோவம் வரும் எங்க அம்மாட்ட. இப்ப கோவப்பட மாட்டாங்க. பாவம், அவளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணிடுவாங்க. எவ்வளவு தடவை சொல்லி ஓலா மீனா தான் போட்டுருக்காங்க. நானும் எப்படியோ பார்க்கறேன். சில இது வருது, சில இதுக்கு மேல மூவ் ஆக மாட்டேங்குது. ஓலா எப்படி புக் பண்றதுன்னு ஓலா இருக்கு. அப்ப கத்துக்கோங்க, அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, எங்க போனாலும் நான் அங்க நின்னுக்குன்னு மீனாவுக்கு போடணும். எழுதி வச்சு ஸ்டெப்ஸ் எழுதி நீங்க ஆதிகிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது ஒரு நாள் உட்கார்ந்து கஷ்டமே கிடையாது. அவங்கள்ட்ட சொல்லிடு, அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நீங்க எங்க போனாலும் டக்கு இவளை தொங்கவே வேண்டாம், நம்ம வாட்டுக்கு புக் பண்ணி தொங்க வேண்டி இருக்குமா? ஈஸியா நானும் பண்ணுவேன். அப்ப பாத்துக்க பரவாயில்ல. அப்ப அது ரொம்ப ஈஸி அர்த்தம். நானே பண்ணிடுவேன். அம்மா நீங்க என்னம்மா என்ன தெரியல அப்படின்னு நம்ம பார்த்து ஸ்பெல்லிங் வேர்டிங் தட்டணும். அவன் அசோக் என்னென்னமோ கையை ஆட்டிக்கினே இருப்பேன். நிறைய பண்ணிடுவேன். இவங்க ஆபீஸ்ல இவ்வளவு சொல்லுவாங்களா, அம்மா இந்த பொண்ணு அந்த கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மேனேஜர்லாம் என்னமோ பண்ற மாதிரிதான் இருக்கு, கடகடன்னு பண்ணிடுதுமா. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அனிதா பண்ணி விட்டுருவாங்க. அவங்க கொஞ்சம் எனக்கான இவங்க சொல்லி தருவாங்க. ஓலா புக் பண்றது இதெல்லாம் பண்ணிடுவேன். நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல பார்க்க மாட்டேன். இவங்களுக்கு நல்ல தைரியமா இருக்கணும், நல்லா எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் கொஞ்சம் பட்டுன்னு எப்படி திட்ட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சொல்லுமா, என்னைக்காவது ஒரு நாள் திட்டுவாங்க. ஆமா உனக்கு எதுவும் தெரியாது. பணம் எல்லாம் அழகா கால்குலேட் பண்ணுங்க.
இவனுக்குமே தெரியும், நமக்கு தான் சொல்லி தர மாட்டான். மீனாவுக்கு எல்லாம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸுன்னா நின்று நிதானமாக பேசுவேன். அதுக்கு அவளும் திட்டுவான். அதை பாருங்க, நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவேன், அந்த காதில் வச்சுக்கிட்டு பேச்சு சினிமா. நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சினிமா போட்டுக்கிட்டு காதில் வச்சுக்கிட்டு கூப்பிட்டா கூட ஏன்னு கூட கேட்க மாட்டேன். அந்த நிர்மல் தான் திட்டுவார், வச்சுக்கினியா நீ காதில் வச்சுக்கினியாடா அப்படிங்குவாரு. ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது 10 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேன், காதில் வச்சுக்கிடுவேன். ஜிமெயில் பார்ப்பீங்களா? ஜிமெயில் இருக்கு, அது ஆடிட்டர்லாம் இது பண்ணுவாங்க. அதுவுமே எனக்கு செய்ய தெரியாது. இந்த கோயில் ஆடிட்டருக்கு என் நம்பர் தான் கொடுத்துருக்கு, பேன் நம்பர் எந்தில் தான் வாங்கியிருக்கேன். அதனால என் ஜிமெயிலில் போட்டு விட்டுட்டு அவர் அப்பப்போ ஃபோனை பண்ணி இது வருதா அது வருதா அங்கே வர எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் வர்றதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், அது ஈஸியாகணுங்கிறது இன்டென்ஷன். அதை சொல்லி தரணும். இப்போ நீங்கள் நம்மளுக்கு ரூட்டு தெரியலைன்னா டக்குன்னு இது பண்ணீங்கல்ல, மறுபடியும் ரீசென்டர் போடுங்க, அதை பண்ணுங்க, இதெல்லாம் கூட நம்மளுக்கு பண்ண தெரியாது. தேவை இருந்தால் வந்துடும், பழகிடும். அதான் 10 தடவை பழகிட்டா பழகிடும். நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்களே மாஸ்டர்கிட்ட பண்ணிடுவீங்க, இதே பழக்கம். அவன் சொல்கிறான்ல இவ்வளோ இருக்குன்னு, இந்த மாதிரி இது நெக்லெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டேன். அதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுக்குவேன். அது என்னன்னா எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் அனுப்ப நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் வரும். எனக்கு தலை வலிக்குது உங்களோட. 2 தான் சேஞ்ச் பண்ணுவேன், 3ஆவதுக்கு பொறுமை இருக்காது. இந்தாங்க நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் போன் வாங்கின உடனே எம்டியா இருக்கும், அதுல எல்லாம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கப்புறம் எதுவுமே மாத்தணும். இவங்கெல்லாம் அதை பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் அவங்க போனுக்கு மாத்தினேன், என் போனுக்கு ஸ்டார்டிங்ல பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. அதாவது இந்த ஃபோனில் இருக்கிற நம்பர்லாம் இதுக்கு வருமா, மாற்றலாமா? அதான் அந்த கடைக்காரங்கிட்டே சொல்லி மாற்றி சொல்லியிருக்கலாம்ல. இவன் அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பண்ணா மீனா திட்டுறா, ஏமாம்மா நீ அவங்ககிட்டே கொடுத்துருக்கலாம்னா, இவன் தான் அப்படி கொண்டுக்கணும் வந்தாங்க. பண்ணி கொடுத்துருவோம், நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம். அதனால நம்மளுக்குலாம் சில எல்லாம் தெரியாது. அதனால இப்போ எனக்கு என்னன்னா பாதி பேர் நம்பர் இதில் வரல. அதெல்லாம் திட்டுவா, இவங்களை நம்பக்கூடாது. ஸ்டோர் இப்போ யாருக்காவது ஃபோன் பண்ணோன்னா இப்போ நான் பழைய ஃபோனாக எடுத்துக்கிட்டு வரணும். நீங்கள் சொல்லிவிடுங்க, இருக்குப்பா இதில் இருக்கிறதா அதில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துரு நம்பர். அப்படி பண்ணிருக்கல, அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக வாங்கி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணேன், நம்மளுக்கு நம்பர் எல்லாம் வேணுமேன்னு சொல்லிட்டு அது எம்டியாக அந்த சார்ஜ் பண்ணேன். புறப்படும் போது அதை வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் என் கிஃப்டா இருக்கேன்டா, கொடுக்க வேண்டாம்டா, இஎம்ஐ கட்டுங்கன்னா சரின்னு நாங்கள் சரி பண்ணுறோம். இப்போ வேண்டாம், நம்ம இப்போ இதுவே அப்படி கொடுத்துட்டேன். கிரெடிட் கார்டில் தேய்ச்சிட்டு அது இஎம்ஐயாக மாற்றலாமா? அந்த இஎம்ஐ வந்துட்டு நீங்கள் எனக்கு மாதம் கட்டிடுங்க என்ன, சரி போட்டுத்தாடான்னு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு நானே பாட்டிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம். சரி ரைட்டு, சந்தோஷம், நம்மளுக்கு மிச்சமாச்சு. கடைக்காரங்க போட்டு அன்னைக்கே வேலை. ஆனால் எனக்கு சொன்னாங்க, சொன்னேன் அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுக்கணும், அதில் எலக்ட்ரிசிட்டி அது சொன்னேன். என்கிட்ட சொன்னா இவங்க என்னமோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயந்தாங்க. இப்போ மீனா வாங்கிக்கிறாங்க, மீனா வேணுன்றதுக்காக நினைக்கிறேன், நான் சரியா தெரியல. அது ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஈஸி எலக்ட்ரிக்கல் வந்து அப்பப்போ எரியுதான். ஆமா, அது நடந்துச்சு, ஷோரூம் இருந்துச்சு. அதனால நம்மளுக்கு ஆனால் போகிற சத்தமே கேட்கல, வண்டி ஓடுறதே கேட்கல. ஏதோ ஒரு நல்ல வெர்ஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் விலை கூடமா, 1 லட்சத்துக்கு மேலே வருது. ஆனால் ஒரே கலர்ல எல்லோன்னா லைட் எல்லோ, லெமன் எல்லோவில் ஒரே மாதிரி வரிசையா, பிங்க்னா ஒரே மாதிரி பிங்க். அவ இவனுக்கு பர்த்டேக்கு ஏதாவது கொடுப்பான் பெருசா, அது மாதிரி 2 பேரும் அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. இவனுக்கு என்னமோ என் பர்த்டேக்கு இதை வாங்கி கொடுத்தேன், இது எனக்கு என்னன்னே தெரியாது.
இதை வாங்கி கொடுத்து போட்டு கட்டிக்கினே இருக்கேங்கிறேன். அவனுக்காக கட்டிக்கினே இருக்கேன். பிபியும் சுகரும் தான் பார்க்க முடியும். ஏன்பா மலாய் உங்களுக்கு இருக்கு நீங்க வந்து ஏன் கட்டிக்கலாம் பாத்துட்டீங்களா சுகர் இல்லை, பிபி. பாக்குறாங்க போட் தானே அங்கிள்? போட் தானே இது கம்பெனி என்ன கம்பெனி சொல்லு? போட் காட்டுங்க 3000 3500 சொன்னேன். போட் தான். நார்மல் வாட்ச் இப்ப வாங்கினா ஆப்பிள் வாட்ச் வாங்கணும், அது ஜாஸ்தி வரும். இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? இது வாங்க ஹார்ட் அட்டாக் வந்தா டிடெக்ட் பண்றது ஆப்பிள் வாட்ச்ல மட்டும் தான் இருக்கு. ஆமா, அதுல ஒருத்தர் தப்பிச்சிட்டாராமே. இந்த வாட்ச் மூலமா தப்பிச்சிட்டாரு ஹார்ட் அட்டாக். சௌரப் அங்கிளையும் இவரும் கபில் தேவுமே ஹார்ட் அட்டாக் கட்டிட்டு இருந்ததுனால முன்னாடியே டிடெக்ட் பண்ணுவான். ஃபாரின் தான் இது இல்ல இப்ப நம்ம இந்த நோக்கியா செல் வாங்கினால இது எல்லாமே கிடைக்கும். இது வாங்கினா அது ஒன்று, ஆனால் அது 40,000. இப்போ நோக்கியா செல் வாங்கினோம்லமா, ஆட்டியா அதுவே மினிமம் 40 to 81 lakh. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? நோக்கியாவுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இது இருக்கான்னு கேட்டேன். அவன் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்னு அதை வாங்கி கொண்டாடி கொடுத்துட்டேன். இதில் வாங்கிட்டு அந்த வாட்சை வாங்கி அது அப்படி வாங்கினா 1000 ரூபா தானே அது. உடனே அபய் என்ன பண்ண, அபய் ஒன்ன கட்டியிருந்தான், அதை அபய்க்கு கொடுத்துட்டான். இப்போ அபய் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அவனுக்கு தெரியுமா எல்லாம் அந்த செல்லை பத்தி? அமர்த்துங்க, அதுங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னமோ சாப்பிட்டு விடுச்சு. அப்பதான் இங்க வந்து 20 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஆமா 35 பார்த்தேனே. இந்த மேலே பார்த்தேன் நல்ல வெயில் தான் இருக்குப்பா இங்கெல்லாம். இப்ப வெயில் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு தான் நல்லா இருந்துச்சு. அவன் ஒருத்தன் தாங்க பார்த்துக்கிறேன். அந்த அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை மிஷின், அந்த கயிறு திரிக்கிற மிஷினை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடும். ஒரு 2.5 கோடியோ என்னமோ அந்த வேல்யூ. அதை அங்கேருந்து கொண்டாந்து இங்கே வச்சு ஆன் பண்ணி கொடுங்க. இன்னும் மாற்றணும். நான் பாஸ்வேர்டுக்கு தான் கேட்டேன். ஆன் பண்ணி ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் மாற்றணுமா? 2708 நம்ம பர்த்டே 52 இயர். ஆகஸ்ட் மாதம் 1952. அது அனிதா தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. 70 years கம்ப்ளீட் இந்த ஆகஸ்டோட. அதுதான் அண்ணன் பாட 75ங்கிறாங்க அன்னைக்கு வந்து. எழுத்து தெரியாம சொல்லு. அப்புறம் நானும் கவுண்ட் பண்ணி 73. ஐயோ என்ன ரொம்ப டிஸ்டன்ஸ். 71 தானே ஆச்சுன்னேன் நானு. அதான் 70 கம்ப்ளீட் இல்ல யாருக்கும் அன்னைக்கு எங்க ஆபீஸ் 71 கம்ப்ளீட் நான் 52 வச்சு 72னால எனக்கு நான் 51 கம்ப்ளீட். இந்த 50 வரையில கொஞ்சம் தடுமாற்றம் வரும். நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். ஒரு 50 ஏஜ் வரையில கொஞ்சம் வரும். அதாவதுமா மிந்தி 60 years வரையில ஒரு தடுமாற்றம். அதாவது 60 வயசு ரீச் ஆகுறோன்னு வச்சுங்க, அப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா ஹெல்த்தில். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்களா 59ல் ஒன்று பண்ணிக்குவாங்களாம். 60 முக்கால்வாசி பேர் அந்த காலத்தில் செத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 60 பண்ணிக்கினதுக்கு அப்புறம் செத்து போயிடுவாங்க. இப்போ வந்து 85 90ல தான் சாகுறாங்க. இப்பெல்லாம் நல்ல லைஃப் வந்து லாங் தான். அது இந்த மாதிரி வேக்சின். ஆனா எனக்குலாம் ஒத்துமே வராதுண்ணே இனிமே. அந்த அளவுக்கு வந்துருச்சு. இனிமே நான் படுத்த மாட்டேன். அதெல்லாம் வந்ததெல்லாம் மொக்க. இவ அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் 10 வருஷமா வந்து அது இது வெறுத்து போய் இனிமே நல்லா இருப்பேன். அந்த ஹெல்த் மென்டல். ஆமா மென்டாலிட்டி வந்துச்சுனால மென்டாலிட்டி வந்தாலே அதுதான் இனிமே சொல்ல மாட்டேன். அவனுக்கு என்னென்னமோலாம் இருக்கு. கற்பனை நினைச்சு எதையாவது அந்த மென்டாலிட்டி வந்தாலே தானா இன்க்ரீஸ் ஆகிடும் ஹெல்த்து. எம்ஜிஆர்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டாராம். இவ்வளோ கஷ்டப்பட்டால கிட்னியில் தைரிய மனசன். அதனால் அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கின உடனே ஜனங்களை பார்த்தோன்னா கண்ணீர் வடித்தார் அவர் ஏர்போர்ட்டில். அன்பானவரா? தங்க பஸ்பம் சாப்பிட்டதுக்கு தான் அது வந்துச்சாங்க. ஓ சிக்கிட்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. இல்லை அந்த இளமைக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு. கலருக்கு இளமைக்கும் கலர் போய் நம்ம ஊர் பக்கத்துல நான் பார்த்துருக்கேம்மா எம்ஜிஆர். இந்த ரயில்வே கிராசிங்ல நிறுத்தினாராம். அங்க ஒரு குதிரை வண்டிக்காரர் ஓட்டிட்டு இருந்தாராம். குதிரை வண்டி ஒரே அழுதுட்டு இருந்தாராம். ஒரே அழுகையும் என்னன்னு பார்த்தா அந்த குதிரை வண்டிக்காரர் செத்து போயிட்டாராம். குதிரை வண்டி பட்டு இருந்துச்சா அந்த குதிரை வண்டிக்காரர் கொண்டாடி இன்னும் ஒரே அழுகையும். இவர் போய் என்ன அங்கே ஒரே கூட்டமா இருக்குன்னா அந்த குதிரை வண்டிக்காரர் செத்து போயிட்டாரா, வாழ்வாதாரமே போச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னா உடனே காசு கொடுத்து அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி இப்போ டக்கு டக்குன்னு செலவு பண்ணுவாரோ டக்கு டக்குன்னு பார்த்துக்குவாங்க. எம்ஜிஆர்
எம்ஜிஆரை பத்தி கதை கதையா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. யாரோ ஒரு போலீஸ்காரன் அவ்வளோ பூவா இருக்கும். அவன் யாரோ செத்து போனாலும் அவன் வந்து டியூட்டிக்கு வரணும். அவன் வந்து அழுகுறான், டியூட்டிக்கு போகணுமே வேணும். அப்புறம் யாரோ தெரிஞ்சு சொன்னாங்க அவன் வர வேண்டாம், பாவம் 10 நாள் லீவ் தெரியும் பேயோட ரொம்ப இறக்கப்படுவார, கரெக்டாக நடந்துக்குவாங்க. இந்த விஜய் இவன் யாரோ ஒருத்தர் டிவி ஸ்பீச் எல்லாம் பேசுறாரு, ரிட்டையர் ஆன ஒரு ஐஜி யூடியூப்ல சூப்பரா பேசுவாரு. சூப்பரா பேசுறாரு கலியமூர்த்தி. அவரு ஜெயலலிதா கிட்ட இருந்தாராம். ஆமா அப்போ இருக்கும்போது இவர் போகும்போது முன்னாடி போயிடணுமா, சட்டசபைக்கு போயிட்டு வரும்போது அவங்க அம்மா ஒய்ஃபுக்கோ யாருக்கோ ரொம்ப சீரியஸா நீங்கள் வந்தாகணும்னாராம். இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள், இந்த நான் சத்த இடத்துக்குள்ள அம்மா சிஎம்ஐ வீட்டில் விட்டுட்டு வரேன்னு வரும்போது சிஎம்க்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்பீடில் போய் பண்ணாராம். இது ஜெயலலிதா பார்த்துக்கினே வந்தாராம். வீட்டில் வந்து இறங்கினோன்னே வண்டியை வச்சுட்டு கிளம்பும்போது கூப்பிட்டாராம், எதுக்காக இந்த மாதிரி ஸ்பீடாக போய் வந்து வந்தீங்கன்னா. அப்புறம் அவன் ஒன்றில் எனக்கு முக்கியமான வேலை அப்படி இப்படின்னாரான். அப்போ யாரும் கூட இருந்தாங்க, இல்லை அவங்க ஒய்ஃபுக்கு அப்போலோவில் ஆஸ்பத்திரினா உடனே வாங்க போவோன்னு சொல்லி ஆஸ்பத்திரி பில்லு கில்லு எல்லாம் இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் நான் லீவே கொடுத்துருப்பேன், என் பின்னாடி இப்படியெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்த பணமும் அவ கட்டினாலாம் அப்போலோவில். ஆனால் அவன் பிசாசு தான், ரொம்ப பிசாசுங்க. இல்லை அவங்களுக்கு இந்த இது டீம் என்னது இல்லை நியூஸ் போயிருக்கு செத்துட்டாங்க வெளியில சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கத்திக்கினே போய் ஆளுக்கு ஒரு மூட்டை பணம் அழுத்துருவாங்க. அவருக்கு இது ஹவுஸ் வேணுமா? மஞ்சுளா லதா இல்லை இல்லை சரோஜா தேவி, லதா, மஞ்சுளா, இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தர். இல்லை இவ தான் இல்லை அவையில் இன்னொருத்தி இருக்கா, நல்லா நடிப்பா. சரோஜா தேவி மெயின், பானுமதி இல்லை செத்து போயிட்டா முன்னாடியே. சரோஜா தேவி, லதா, இன்னொருத்தி யாரோ 2 பேர் சொன்னாங்க. 4 பேர் தான் ஹோம் டீமா அவங்களுக்கு எம்ஜிஆருக்கு. நான் வந்து ஏடிஎம்கேல ரொம்ப என்னோட தெரிஞ்ச பையன் வேலை செஞ்சேன் தலைமை கழகத்தில் லாயட்ஸ் ரோடில். நான் டெய்லி அப்போ வந்து இப்போ வந்து கொள்கை பரப்பு செயலாளர். இது வந்து புது கட்டடம், பழைய கட்டடம் வந்து மாடிக்கு போகிறது மரத்தில் படிக்கட்டு. அவர் வரும்போது எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்துடுவான். ஜெயலலிதா வந்தால் நம்ம பக்கத்தில் நின்னா கூட, இந்த கீழே நின்னா கூட அவள் யார் என்னன்னு கேட்க மாட்டான். அப்படி அழகா கிளிமா, சின்ன பொண்ணு, இப்பதான் குண்டாயிட்டான். அந்த ஸ்டெப்ஸ்ல டக் 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 டக்குன்னு குதிச்சு குதிச்சு ஏறுவோம். அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ரோஸ்னா ரோஸ், அவ்வளோ ரோஸ் நல்ல. இவர் வருவார், இவர் வந்து போன உடனே எம்ஜிஆர் வருவார். எம்ஜிஆருக்கு வந்தால் எய்த்தாப்புல யாரும் நிற்கக்கூடாது. அதான் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க நின்னா கவலைப்பட மாட்டார். தெரியும், இப்போ நம்மளாம் அவருக்கு தெரியாது. நின்னோன்னு வச்சுங்களேன், மேலே போக மாட்டார், கூப்பிடுவார். யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணித்தரேன்னு யாராவது பண்ணாங்களா இங்கே அப்படின்னு கேட்பாரு. அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வராது, நீ உள்ள ரூமில் உட்காந்துக்கோங்க. அப்படி இருந்தவர் தான் இவர். ரொம்ப மோசமான, ரொம்ப வீக்னஸ் இது எம்ஜிஆர். அதில் தான் கெடுத்து போயிட்டார். மொத்த சொத்து இவருக்கு கொடுத்துருக்கான். ஹவுஸ் எல்லாம் செத்துட்டாரு. அப்போ அடிக்கடி நான் திருச்சிக்கு போயிட்டேன்னா சிவாமி இவங்கள்ட்ட திருச்சிக்கு போயிட்டேன்னா அங்கே போய் தான் எஸ்டிடி பேசுவேன். அப்போ செல்லு கிடையாது, எஸ்டிடி. அந்த ஏடிஎம்கே ஆஃபீஸ் வந்து எப்போ வேணாலும் பேசலாம். அப்போ போடுவேன், பேசிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். இந்திராட்சின்னு ஒன்று இருக்கு, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் இவளை கூப்பிடுவாங்க, பேசிட்டு வருவேன். அப்போ பேசிட்டு வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன், ஏடிஎம்கே ஆஃபீஸ் இதில் நின்றுக்கிட்டு இருந்தேன் வாசப்படியில். அப்போ ஒரு பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு நிறைய போகும். அதில் கதிரேசன் அதில் போயிருக்கேன். போகும்போது என்னை பார்த்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்ததை. அப்புறம் போய் வீட்டுக்கு போயிட்டு பேசினேன், அண்ணன் நீங்கள் என்னென்ன ஏடிஎம்கே ஆஃபீஸில் இருக்கீங்க? என்ன இல்லை வேலையெல்லாம் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்டா அப்படின்னேன். இல்லை உங்களுக்கு எல்லாரையும் தெரியுமா? நான் ஏன் என்ன வேணும்னு? இல்லை டிராயிங் மாஸ்டர் வேணும். ஆமாம், அதில் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டானா, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணானா, அது வரல வேலை. அது எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்புறம் இந்த பையனை கேட்டேன், என் ஃப்ரெண்டை,
அப்புறம் டீட்டெயிலாம் கொடுன்னு இவன் என்ன 25,000 ரூபா தான் கேட்டேன் அந்த ஆளுக்கு. 25,000 ரூபா கேட்குறாரானே சரின்னு 15,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அனுப்பிச்சிட்டு வந்த உடனே ஆர்டருக்கு போயிடுச்சு. போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் மிச்ச பேலன்ஸு தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு நான் அவங்க அப்பாவுக்கு முத்துச்செட்டியாருக்கு நல்லா இல்லை, அப்புறம் என் பேருக்கு எட்டு போயிடும். சொன்னபடி கொடுத்துருவோம். அப்படி உட்காந்து அவனு லஞ்சம் வாங்கிட்டேன். அந்த மெட்டீரியல் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டேன். அவ்வளோ பெரிய பணக்காரன் நானாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டிராயிங் மாஸ்டர் தான். சோத்துல இருந்து பழம் அதில் இது பண்ணிட்டேன், டபுளிங் பண்ணி பண்ணிட்டாங்களாம். அதை வாங்கி ஆனால் அடிக்கடி ஆற்றி குறைச்ச காசில் வாங்கி இங்கிட்டு கூட காசு கொடுத்துருவேன். கொஞ்சம் கொடுப்பாங்க. நாராயணன் வந்து இது முத்தூட் ஃபைனான்ஸில் ஏலம் போட்டு அதில் சம்பாதிச்சேன். ஏன் இவ்வளோ டிராஃபிக் தெரியல. கோயில் நிறைய வருது, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெருமாள் கோயிலே காணும். இந்த சைடு ஃபுல்லாக இதுதான் இருக்கு. அங்காள பரமேஸ்வரி, முருகன் தான். அங்காள பரமேஸ்வரி நிறைய இருக்கு. சரி, ஆனால் நம்ம போனதுல பார்த்தோம், ஏதோ அந்த தாமரையும் பார்த்துட்டோம். தாமரை சீதாதேவி கோயிலில் விசேஷம் இருக்கு. இந்த கோயிலில் ஆமாம், விஷ்ணு தான் கல்யாண கோயில். கவலைப்படுங்க. இது என்ன கோயில்? கோபிநாத சுவாமி திருக்கோயில். அதாவது கிருஷ்ணர் கோயில். நம்மளே போக விடாம போயிட்டாரு. செக் பண்ணியாச்சா? நான் ஒரு வாட்ஸ்அப் கால் பண்றேன் உங்களுக்கு. கரெக்டா வருதான். 98413 2234. Four one three 222345. ஆ 55 ரூபா பார்ப்பட்டு. ரோடு சின்னதாக இருக்குது. ரஜினியில் கேரளாலாம் ரோடு இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. வருது. ரைட், ஓகே. ஒரு வருஷமா கஷ்டப்படுறோம். ஒரு வருஷமா இல்லை, அந்த போன்ல இந்த போன் ரொம்ப நாளாக தானே. அது மேலே தள்ளணும். இது வாட்ஸ்அப் இது கால் எடுக்கிறதுக்கு அது இது தட்டணும். நாங்கள் வந்து காலையில் அடிப்பாங்க. சந்திரன் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். அது என்ன நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணால் போதும். அவ்வளோ ஃபோன் வாங்கினோன்னு ஒரு தட்டு ஒரு பட்டன் போதும், அவ்வளோதானா? அது அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பயே தெரிஞ்சிருப்பாங்க. பட்டன் ஆஃப் பண்ணால் நான் இப்போ அடித்த பேர் கண்ணமைக்காது. அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சது. கால் வந்து டக்குன்னு அட்டன் நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டு விட்டேன். இப்போ கச்ச கச்சன்னு நிறைய வருது. இல்லை அதை போட்டுட்டு பாப்பா. பேலன்ஸ் எடுப்பாப்பா. இப்போ எங்கே டோலே பார்க்கல நம்ம. இப்போ வந்ததில்லை, அதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த இடத்துல நின்னீங்களே அந்த இடமா? டீ சாப்பிட்டோம்ல. டீ சாப்பிட்டதுல டோல் கிடையாது. ஓகே, டோல் கிடையாது, சும்மா தான். அப்போ டோலுக்கு மெசேஜ் வந்தது. இப்போ நடுவில் ஒன்று வந்துச்சு. இங்கே
இங்கே இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தது இப்போ ஒண்ணு வந்து அதைத்தான் டீ கடை இல்லையா? அந்த டீ கடை நம்ம அங்கே டீ நிறுத்தி சாப்பிட்டோமே இப்போ ஆமா. தேனியில் ஆ. அது பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு அது கிடையாது அது ஓ. அது காலி அது வாழைப்பழம் நல்லா அழகா இருக்குல்ல ரொம்ப அழகா ரொம்ப அழகா அப்படி வைக்கிறது தான் நான் இடையில இடையில இந்த வாழை மரத்துக்கு ரொம்ப வெயில் தேவையில்லை. நீங்க தென்னை மரம் வச்சிருக்கீங்களா? அதுதான் வைக்கிட்டோமே நாங்க அம்மா குரங்கு தொல்லைக்காக 2 தென்னை மரம் அப்படி காய்க்கும். ஆனா சின்ன மரம் காய் எக்கச்சக்க காய் இருக்கும். வெட்டிட்டாங்க மரம் ஆட்டை போட்டு எப்ப பார்த்தாலும் உடச்சிட்டு ஓட இதை மாத்திட்டே இருந்து வேண்டாம் அந்த மரமே போற வழி இல்லை. எங்க வீட்டுல அந்த காலத்து மாதிரி தென்னை மரம் வைக்க மாட்டாங்க. ஏதோ ரீசன் தான் ஏதோ சில மரங்கள்லாம் யோசிச்சு வைக்கணும். எல்லாத்தையும் வச்சிட மாட்டாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல தென்னை மரம்லாம் செட்டி விட்டு வைக்க மாட்டாங்க. இப்ப அங்கே மெட்ராஸ்ல அந்த எல்லா வீட்லயும் வைக்கிறாங்க. ஒரு பிளாட்டை வாங்கினா உடனே தென்னை மரம். எங்க ஏரியால பார்க்க முடியாது. இந்தி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது இங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் பிடிச்சிருவோம். ஒரு ஆறு ஒன்று ஓடும். அந்த மண்டபத்தை இந்த ரூட் வருவீங்களா? இது வரும் இது வருவீங்களா? லெஃப்டில் ஒரு மண்டபத்தில் நைட்டு மாத்திரம் படுத்துட்டு காலையில் பாத்ரூம்லாம் அக்காவுக்கு லெட்ரின்லாம் இருக்குது நிறைய. அங்கே பார்த்துட்டு இங்கே ஆற்றுல குளிச்சுட்டு ஏறிடுவோம். ஆற்றுல குளிக்கிறது நல்லா இருக்கும் குளிச்சுட்டு அது எந்த இடத்துல தம்பிக்கு தெரியும், எனக்கு மறந்து போகுது. அதே ரோடு அதான் நல்லா பிரமாதமா ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப ஒண்ணுமே இல்ல. அது 70 பேரு ஒரு டீச்சர் ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாங்கச்சி. எக்ஸாம்க்கு வருது முந்த 40 பக்கம் நோட்டு தான் ஒரு டேர்மே முடிக்கும். பிள்ளைங்க படிச்சுட்டே திரும்ப படிச்சுட்டேலாம் அவ்வளோ யாரை பார்த்தாலும் 100 மார்க் சரக்கு ஆஃபீஸ்ல எங்கிட்ட தான் கேட்குறாங்க அந்த ஏரியாவா அட்மிஷன் கிடைக்குமா? நிறைய பேர் அந்த ஸ்கூலை பற்றி சொன்னாங்க. அது ஒரு காலத்துல இப்பெல்லாம் சுத்தமா போச்சு. டிவிலாம் மெயின்டைன் பண்றாங்க ஓரளவுக்கு நல்லா. டிவி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஆனால் மார்க் இருந்தால் தான் கிடைக்கும். ஆமா சும்மாலாம் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் மார்க் தான். மார்க் தான். இவ வந்து அந்த 10 out of 10 வாங்கினதுனால ஈஸியாக கிடைச்சிது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில். ஆனால் எல்கேஜி யூகேஜியில் சேர்த்தா கிடைக்கும். ஏன்னா நடுவில்லாம் நாங்கள் கிடைக்காதான். நாங்கள் அனிதாவுக்கு ட்ரை பண்ணோம்ல கோபாலபுரம் டிஏவி கலைஞர் வீட்டுக்கு. கோபாலபுரம் தான் அவளுக்கு கிடைச்சிது. கோபாலபுரம் போயிட்டு வர முடியாதுன்ட்டு முகப்பேரில் கேட்டோம். சரி முகப்பேரில் கொடுக்குறோம். அனிதா வந்து அலைய முடியாதுன்னு கோபாலபுரம் அவளுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறது முடியாமல் வந்துடும். அப்புறம் படிப்பு வேற நிறைய. அவங்க அப்பா கூட அனுப்புறேன்னு சொன்னாங்க. நல்லா போயிட்டு வரல. இதுல என்னன்னா அப்ப நான் தான் ரொம்ப அலைஞ்சு எனக்கு படிக்கணும் டைம் இருக்காது. டைம் இருக்காது படிக்க. அப்புறம் முகப்பேரில் கேட்டோம். அதுதான் அவகிட்ட இதுல சின்மையால கிடைச்சது. இதுல கிடைச்சது சின்மையாவோட நல்ல ஸ்கூல். சின்மையாவோட டிஏவி நல்லாதுன்னாங்க. அவன் நேஷனல் ஸ்கூல்னு கோபாலபுரத்தில் படித்த அருமையான ஸ்கூல். அதாம்மா அவளுக்கு பேஸ்மெண்ட். அப்பெல்லாம் நேஷனல் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. நல்லா இல்லை இந்த டைரியில் கொடுத்துருவாங்கம்மா என்ன படிக்கணும் அதை படிச்சுட்டு போனால் போதும். அவள் அந்த நேஷனல் ஸ்கூல் கிட்டத்தட்ட அப்போ சிவாஜி வீடாக இருந்தது, இப்போ ஆஃபீஸாக இருக்குது. சிவாஜி வீடு, அப்புறம் ஏஎல் ஸ்ரீனிவாசன் வீடு, டிகேஎஸ் பகவதியா, டிகேஎஸ் கலைவாணன் பகவதி அவங்க வீடு, எல்லார் வீடும் அங்கே சுற்று வட்டாரம். ஆட்சி ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் ஆட்சியில் ப்ளவுஸு ரெடிமேடு ஒரு தடவை போகும்போது ப்ளவுஸ் தைக்க முடியலன்னு இல்லைம்மா நீங்கள் ரெடிமேடே வாங்கிக்கணும். கொடன்னு இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குங்கிற. நல்லா தான் ரொம்ப சீப்பாக தெரியல. 250 ரூபாய் 250 ரூபா தான் துணியோட கையை துணியோட. ஆர்டி செல்ஸ்லையும் கரெக்டாக சொல்லுவாள். இல்லை கம்பம் தாண்டி தானே சொல்லி வரும். ஆமாம். பேப்பர் வேணுமா? இல்லை பேப்பர் வேணாம். அது வரைக்கும் எழுதல. குமுளிலேருந்து தான் நான் எழுதியிருக்கேன். அது வரைக்கும் தெரியாது. மெயின் ரோட்லேயே போர்டு தெரியும். சுருளி போட்டிருக்கேன். லெஃப்டில் போகணும் சுருளி ஒரு இடத்துக்கு. அவன் ஃபேக்ட்ரி அவன் தாண்டவுடனே கும்பலி லெஃப்டில் வரும். 1/2 கிலோமீட்டர்லேயே 1 கிலோமீட்டர்லேயே போய் சுருளி ஃபால்ஸ் வரும்னு ஞாபகம் எனக்கு. இப்போ அவர்கிட்டே கேட்டுக்கலாம். அவரே கேட்டு எல்லாரும் கடைக்கு போய் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம்.
யாரும் போக மாட்டோம். நான் வாங்கி தரேன் கட்டிப்போம். அப்படிதான் இவங்க வீட்லயும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான். தம்பிகிட்ட நீ பணத்தை கொடுத்து நிம்மதியா இருக்கலாம். சொன்னதான் அப்ப என்னம்மா 1000 ரூபாய் கொடுத்தா 2 செட் எடுத்துக்கலாமா ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு ஒன்றும் பொங்கலுக்கு 1000 ரூபா 1500 ரூபா இப்போலாம் வாங்க முடியாது. இப்போ வாங்க முடியாது. திராட்சை தோட்டம்லாம் வந்தானே கரும்புமா பூரா கரும்பு. இந்த சைடு கரும்பு இந்த சைடு கரும்பு. அனிதா இன்னும் இதை வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க. அனிதா வந்து வாங்குற அந்த விலையாங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிறது எல்லாம் அனிதா ஆமா அப்படி கூட்டிக்கே போவாங்க. உங்களுக்கு தலைக்கு எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. அனிதா ப்ளீஸ் ஷாப்பிங் வா அனிதா அப்படின்னு நல்லதா வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்குலாம். இந்த ஈஷான்னு ஒரு பிராமணன் அதோட ரொம்ப ஈஷா ஈஸ்வரியா அது பேரு. அந்த கரும்பு ஜூஸுங்க நார்மல் கரும்பு இல்லை நம்ம இந்த கரும்பு பொங்கல் கரும்பு ஜூஸ் கொடுக்குறாங்கப்பா. ரைட்டில் திரும்ப தான் போடி. ஆசையாக இருக்கானே கரும்பு சுகர் இருக்குங்க ஆனால் ஆசையாக இருக்கு. ஆட்டோக்கு பின்னால் எத்தனை வண்டி போகுது. அதெல்லாம் மெயினாக போக போகிறோம். அவனால ஓவர்டேக் பண்ண முடியலன்னா இந்த கம்பி இருக்குல்ல. இதை குறுக்க போயிட்டு வர முடியாதுன்ட்டு நான் யாரும் ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க இல்லைங்க. போக முடியாது, ஓவர்டேக் பண்ண முடியாது, நடுவில் கம்பி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கோயில் இருக்கு சின்ன கருப்புசாமி ஐயனார் கோயில் கருப்புசாமி கோயில் ஆண்டாள் கோயில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் அந்த மாதிரி எங்கேயுமே பெருமாள் கோயில் இல்லையா மதுரைக்குள்ள இருக்கு. அதான் அவ கரெக்டாக சொல்லியிருக்கா. இதை விட்டா வேற சொல்லிட்டாங்க நீங்க மதுரை தாண்டிங்கன்னா எதுவும் இருக்காது. பரவாயில்ல இங்கே கும்பிட்டுக்கலாம் இங்கே வாங்க இங்கே இருக்கு அப்படின்னு. நம்ம தமிழ் இதுல ஹிந்தி வருஷன் தானே. ஆமா நான் இதெல்லாம் போட்டு இப்படித்தான் ரகுமான் டிவி. நீங்க ரீசெண்டா இந்த இதுல எல்லாம் போய் டிவி எல்லாம் பாக்குறதே இல்லையா படம்? இல்ல நல்ல காமெடி படம் அந்த மாதிரி ஏதாவது இவங்க இப்ப கொஞ்சம் பாக்குறாங்க. ஆண்டவன் கட்டளை போன்ல போய் பாருங்க. சரிமா பார்க்கலாம். இவங்க இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. நடுவுல நாங்க எல்லாத்தையுமே விட்டுட்டோம். சிரிப்பு படம் மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும் ரிலாக்ஸா. ஆமா அதுல யோசிப்பாங்க மைண்ட் ஒரு மாதிரி போயிடுச்சு. யூடியூப்ல வந்து இந்த சமையல் இந்த சாய்பாபா என்னமோ அப்பா சொல்றேன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு நல்ல படமா பார்க்கலாம். ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இவங்க சீரியஸ் படம்லாம் சொல்லுவாங்க. ஆத்தி நீ அழுக ஆரம்பிச்சிருவான்னு மாத்து. நல்லா தெரியும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கவே விட மாட்டாங்க. காமெடி படம் எல்லாம் போட்டுருவாங்க. அவன் ஆனா பரப்பேன் தம்பி நான் போட்டு விடுறேன் நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு. நாங்க வேண்டாம் தம்பி நம்ம இங்க ஆதரா வச்சுட்டு எப்படிமா பார்க்கலாம். மாசமா இருந்து கழுத்துறேன் அவங்க பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம். பண்ணுது என்னதான் இருந்தாலும் நம்ம மகா வெளி வருமா அம்மா வெளி பண்ணாலும் அது வெளி நம்ம இதோட இருக்குமே கரெக்ட். நீங்க இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்க. நான் பார்த்தேன் இப்போதான் நல்லா கோபமா பேச மாட்டா, திட்ட மாட்டான் அவளை மருமகளை.
கோபமாகவும் பேச மாட்டா, திட்டவும் மாட்டான். சரிம்மா 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 அவன் வந்து ஆனா தெரியும். அவங்க நல்ல மிளகா அரைக்கிறாங்க. ஆமா சிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் காரணம் கரெக்ட் கரெக்ட். எங்க அத்தையும் முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க வைக்கிற இடத்துல வைக்கணும் ஊழின்வாங்க. அதுக்கப்புறம் என்னைய பார்த்துட்டு அவங்களே பேச பாவம் இவன்னு விட்டுட்டாங்க. அப்புறம் சொல்லுவாங்க கால் வலிக்குது புடிச்சு விடுங்க, புடிச்சு விடு எனக்கு கால் வலிக்குது. சவுண்ட் நான் பண்ணுவேன், என் மக கூட பண்ண மாட்டேன். பாவமா இருக்கா. இந்த கடைசியில ஆட்சி நீங்க எங்களுக்கு கூட கூப்பிட்டு சொல்லி நானும் கூட ஆட்சிப்பாங்க. அதான் நீங்க யார்ட்டையும் பேசவே மாட்டோம். இதை புரிய பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் சிந்திச்சிருப்பாங்க. கரெக்ட். எல்லாரும் சொன்னதையும் கேட்கலன்னா யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்டுருவா. அது நம்ம அதிர்ஷ்டம் இல்லை. கடவுள் என்ன எழுதி என்னோட ஆமா. கொஞ்சம் பிரியமா இல்லாம பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. பண்ண தப்பு நகை அவளுக்கு கொடுத்துட்டு உங்களை வீட்டுல விட்டுருக்கோம் பீஸ்ஃபுல்லா. நீங்க அதை இது பண்ணி ஏதாவது வீட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கின்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் என்ன இடங்க? என்ன இடம்னா கம்பம் கிட்ட வருது. கம்பம் கிட்டையா? 5 கிலோமீட்டர். இப்போ அவங்க இது போறது இது அது என்ன ஒரு இடம்? கம்பம் தான். கம்பம் கம்பம் தான். அப்ப நம்ம வீட்டு விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு இருந்துட்டேன். நானும் அப்படிதான். தேனி தாண்டிட்டோமா? அதெல்லாம் போயிட்டு அடையவே முடியாது. இது எப்போ வரப்போகுது கம்பம் அவுட்லாம். இந்த ஹாஜி நல்ல பையன். இந்த தம்பி முஸ்லீம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். அண்ணன் இப்போ ரீசெண்டாக போயிருக்காங்க. அதனால போன மாதம் போனோம்ல. ரொம்ப கேட்டுக்கினாங்க ஆக்சுவலாக தம்பியை. டேய் படுக்கலாமா பாத்ரூம் போகலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் வாங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது பாடு. ஏன்னா ஆஃபீஸ் ரூம் ஒன்று தான், அதுக்குள்ளே ஏசி இருக்கு. அது ஒன்று தான், அது உள்ளதான் படுத்துக்கலாம். மற்ற இடமெல்லாம் பஞ்சு இது காயர் இல்லை, இந்த தேங்காய் மட்டை பஞ்சு தேங்காய் மட்டை இதாக கிடக்கும். 3 வருஷமா இவங்க 4 வருஷமா போகல. இவங்க அதில் தான் தங்கினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது இருக்காங்க நிர்மலா. இதை தாண்டினவன தான் நீங்கள் சொல்கிற மலையெல்லாம் ஏறி இறங்கணும். இந்த குமிழியில இருந்து ஏறணும். இந்த சைட்லேயே பாருங்க நிறைய இருக்கு. பனைமரம் அழகா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த சைடு பூரா தென்னை மரம். ரோடு தான் பெரிய ப்ராப்ளம். நம்ம மெட்ராஸ் போகிற மாதிரி ஸ்பீடாக போக முடியாது. ஏங்க நம்ம ராம்தாஸோட வரையிலே தானே வந்தோம். அந்த தேனி கம்பம் அது வந்து திருச்செந்தூர் போகிற ரோடு இப்படி தான் போகுமா? தெரியல, இருக்கலாம், எனக்கு தெரியாது. போயிட்டு போகலாம். அவனோட ஒரு 20 கோயில் பார்த்தோம். இங்கே இதுக்கப்புறம் திருச்செந்தூர் வராதுமா. அது திருநெல்வேலியிலேருந்து அப்படி போனோமா திருச்செந்தூர். இங்கே இந்த ரூட்டில் திருச்செந்தூர் வருமா? ஆமாம் வந்தது. ஆனால் அன்னைக்கு கூட போட்டோம் நாங்கள் மேப்பில் வந்துச்சு. போட்டிருக்காங்க 19 கிலோமீட்டர். அதான் 39. 36. அந்த மலை ஒன்று நம்ம அந்த சின்ன நகரெல்லாம் குளிச்சு எவ்வளோ கூட்டம். ஹோட்டலுக்கு அதுதான் இந்த ஐயப்பன் கோவில்.
அங்கே ஒரு நாய் இருக்குமா அந்த ஃபேக்ட்ரியில், அமெரிக்கன் இதுவான் ஜெர்மன் இப்போ அது வேறு அமெரிக்கன் ஃபீட்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அபையெல்லாம் விளையாடி இருக்கான் நான் மெட்ராஸில். ராத்திரி ஆனால் திறந்து விட்டுருவாங்க, பகலில் இப்போ வேலை செய்கிறதுனால கட்டி போட்டு பிடிக்கப்படுமா. நாங்கெல்லாம் அதை பார்க்கவே இல்லை. அபை விளையாடுவான் அதோட. அவங்க அம்மாவுக்கு தான் மாரியம்மா சாமி வரும். அவங்க அம்மாவுக்கு செந்திலா மாரியம்மன் வருமா. அவங்க அம்மா சொல்லிச்சு இருமுடிக்க இவனும் போனான் செந்தில் அசோக்கோட ஒன்றா கட்டும் போது அவங்க ஓட்டுறதுக்காக குடிக்கணும் போல. அவனுக்கு மாலையை போட்டு நீயும் வண்டி ஓட்டுறான்னு சொல்லி அப்பா அவங்க அம்மா இருமுடி கட்டும் போது சொல்லிச்சு இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு அருள் வந்த மாதிரி. இது வருது பொம்பளை பிள்ளை கிடைக்கும். நானும் அப்பையும் அப்பதான் நான் நினைச்சுக்கிறேன். அப்பதான் தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா வேணும்னு நினைச்சிட்டு ஊத்துறேன். இன்னைக்கு சரி ஊத்துனேன். நானும் ஊத்துனேன். இவனுக்கு ஏதாவது பிறக்கணும் பாவம் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்ப என்ன எல்லாம் கேட்டாங்க அம்மா. கொக்கு பாருங்க அவ்வளோ கொக்கு. டேங்க அப்பா 100 கொக்கு இருக்கும். நீந்திங்க வரும். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு சாமி வர மாதிரி வருது அவனுக்கு பிறக்கும். அப்ப கரெக்டா அவ வந்து அதான் கல்யாணமே பண்ணமா. அதுக்கு தான் நான் இருமுடி பூஜை கூட எனக்கு சொல்லலை. மறைக்கிறேன் வாங்க இல்லாத. ஆனா அதுக்கப்புறம் இங்க வந்துட்டேன். அவன்கிட்ட காரை கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துருவேன். ரிப்பேர்லாம் நல்லா பண்ணுவேன். அந்த ஹாஜிங்கிறவன் இந்த கார் டக்கர்ஸ் தான் வச்சுருக்கான். கார் ஜுவல்லுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய சாமான்லாம் வச்சுருப்பேன் காருக்கு வேணுங்கிறதெல்லாம். அவ்வளோ ஏக்கர் நல்லா இருக்காங்க. தேனி தான் சொல்லி சந்தை ஃபர்னிச்சர் லெஃப்ட்ல பார்த்தேன். இது என்ன ஊர்? இது என்ன ஒரு ஹனுமந்தபுரம். ஆமாம், தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். இதெல்லாம் ஹனுமந்தப்பட்டி. ஹனுமந்தன்பட்டி. அவன் வர்றதுக்கு முன்னாடி தரிசனம் முடிச்சிருவான். ஆச்சு நான் பேர் வச்சாலும் வச்சேன். அது ஐயர் தான் சொன்னாராம் அனுமந்தன்னு வைக்கணும். ஐயா அனுமந்தன் மாதிரியே யாரும் வைக்க மாட்டாங்க. ஆசை ஐயா ஆஞ்சநேயர் சொல்லுவா அவங்க அம்மா. மாடுதான் இல்லாச்சு குதிப்பான் வேற. இங்கே அங்கே ஆச்சு தெரியாம அந்த பேரை வச்சுட்டேன். ஆச்சு பேருக்கு தந்தாப்ப நடந்துக்கிறான். ஆஞ்சநேயர் தானே அனுமந்தன். பாலு மட்டும் யாரும் ஐயர் சொல்லித்தான் வச்சாலும் அதனை ஏண்டி வச்ச வேற கூப்பிடுற பேரு வச்சுட்டு கூப்பிடுறது வேற பேர் கூப்பிட்டுருக்கலாம். ஆஞ்சநேயர் நம்ம சொல்லக்கூடாது. அவன் நம்மளை படிச்சுட்டு நீ வச்சுட்டு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சிருக்கலாம். கூப்பிடுறது வேற பேர் கூப்பிட்டுருக்கலாம். இங்கேருந்து அங்கே குதிப்பாம்மா, அங்கேருந்து இங்கே குதிப்பேன். இல்ல அப்படி குதிச்சுட்டா ரோடுல சிரிப்பா அவனை சிரிக்கவும் கூடாதுல்ல. அவன் சொல்றான் இல்ல அவன் கருப்பு மகன் எல்லாரும் தான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடி இந்த ஆடை உள்ள தள்ளி விட்டாங்க. அதுல இருந்து வருஷம் போன வருஷம் கூட தண்ணி ஊத்தி அப்புறம் எல்லா டே மாட்டை உள்ள விட்டுறாரு. சின்னதுல ரொம்ப இடம் பண்ணுவேம்மா. நீங்க எல்லாம் இப்ப வரமாட்டீங்க. செம்மாடம் ஒரு பயலோட கூட சேர மாட்டேன். ஒழுங்கா அடிச்சுக்கிட்டு வந்துருவேன். அதுக்குள்ளே இது சொல்லும் ஆச்சு தெரியாம தெரியும். ஆனா இப்ப எல்லாம் நல்லா டீசெண்டா இருக்காங்க. இப்ப டீசல் போன வருஷம் எல்லாம் சும்மா வளர பக்கம் வந்துடும். இப்ப வந்துட்டாக்கா அந்த எல்லாம் அந்த சந்தைக்கு போற மாடு. இப்ப கணக்கெல்லாம் அப்படி பண்றான். நம்ம கணக்கு செலவு கணக்கெல்லாம் அப்படி பண்றான். சொல்றான் நல்லா வந்துட்டாங்க. இருக்கா எனக்கு இருக்கு. கஷ்டம். நாங்க நைட்டு 8 மணிக்கு வந்தனால ஃப்ரீயா இருந்தது ரோடு. அன்னைக்கு நைட்லாம் நல்லா நைட்டு தான். ஆமாங்க நல்லா இருந்துச்சு. நைட்டு வண்டியே இல்லையா ஃப்ரீயா.
தெலுங்குக்காரங்க ஆஞ்சநேயரும். ஆனா எனக்கு கூட யோசனை பண்ண என்னடா அது செட்டி விட்டு பேர் மாதிரியே இல்லையே புதுசா இருக்கு இவனுக்கு ஹனுமந்துன்னு வச்சிருக்காங்க. ஹனுன்னு பண்ணீங்கன்னா அந்த வேடிக்கை தப்பா வராது. ஹனுமந்தான்னா தான் அந்த வாழ் வரும். ஹான்னு சொன்னீங்கன்னா வராது. ஹனுமந்த் அப்படின்னா எச்சியன்னு போடணும் அவனுக்கு ஹனுமந்துக்கு. போதும் எனக்கு. எனக்கெல்லாம் போடுங்க. இப்போ பொண்ணும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வந்து நல்ல பிரில்லியண்டா படிப்பானாம். அண்ணாமலை என்ன சொல்லி சொல்லி காசு இல்லையா, காசு இல்லையா, காசு இல்லையா, மார்க்கெல்லாம் நல்லா வந்துச்சான், நல்லா படிக்கிறவங்களுச்சான், சேர்க்க பணம் இல்லை. நல்ல பொண்ணு. என்ன சேர்க்கறதுக்கு இன்ஜினியரிங் ஐயோ டாக்டர் டாக்டர் குரூப்பே மாத்திட்டாங்க. ஆமா, டெஸ்ட் டென்த்ல நல்ல மார்க். பயாலஜி கொடுக்கணும்னா அது லேசா போடணும்னா இங்கே ஹேண்டில் போடுங்க, அப்புறம் திறந்து கீழே போடுங்க. சரி, ஹேண்டில் ஒரு கேப் இருக்குல்ல. அதுலேயே உங்கள் வீட்டில் யாராவது வசதியாக இருந்தால் நீ வாங்கி படிக்க வச்சுட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் எனக்கு தரமாட்டாங்க. அப்போ கொடுத்து படிப்பெல்லாம் திருப்பி நான் சொல்கிறேன். அந்த வயசு போயிடுச்சுன்னா அந்த என் பங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா படிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நல்லா படிக்கிறோம். அவனுக்கு கொஞ்சத்தை கொடுத்து இவருக்கு 3 சென்டோ 4 சென்டோ கொடுக்குறாங்கல்ல, அதை பிரித்து கொடுத்தா வேலை முடிஞ்சது. அழகாக வந்துடும். நாங்க இப்ப பையன் கொஞ்சம் நல்லவன், அவனைக்கு பொண்ணு அவங்க ஆத்தா மாதிரியே அவனையும் மாத்திட்டா. இப்பெல்லாம் அவன் ரொம்ப கேடியாச்சு, கொண்டாடி அதுக்கு மேல இருக்கான் சொன்னா தெரியும்ல. நம்மளுக்கு தெரியாது. என்னாச்சு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் கேட்டான். குண்டு வந்து பேசுங்க, அம்மா படைக்கிறான், நீ என்னென்ன பண்றதுன்னு கேட்டுக்கிறான். அப்புறம் மயங்கிட்டு எடுத்தாலும் ஒரு மங்களாவில் உட்காந்துக்கிறான். நல்ல சம்பளமாமா அவளுக்கு. ஆமாம்மா, வந்து டீச்சர்ஸ்க்கு தானே அள்ளி கொடுப்பாங்க. பேர்ட்ஸ் பாருங்க, கலர் கலர் கலரா கலர் அடிச்சிருப்பாங்க மாதிரி இருக்கு. கலர் தான் சும்மா அது எதுவும் யூஸ் இல்லை. அது ஒயிட் ஒயிட்டா பறக்கும். அந்த கலர் முடிக்கிறது பார்த்தா ஒயிட் தான். அந்த கலர்ல டிப் பண்ணிடுவாங்க. டிப் பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல படம் இந்த படம். நல்ல படம். அவ்வளோ நல்லா நடிக்கும். நல்லா நடிக்கும். குடிப்பாளாம். நிறைய பேர் ஊர்வசியே குடிப்பா, அதான் உடம்பு நடிகர் ஊர்வசி அப்படி குடிப்பாளாம். அப்படி குடிப்பாளாம். எங்க வீட்டுக்கு முன்னாடிதான் அவங்க வீடு. முகமே முதல் இருக்கும். நல்லா நடிப்பா, அதே அளவு குடிப்பாளாம். ஆனா முகேஷ் யாரையோ கட்டிக்கிறான்ல, அவன் வந்து குடிக்கிறது தாங்காம தான் போயிட்டான். ஒரு ஃபேமஸ் ஆக்டர். அவன் ஒரு ஃபேமஸ் ஆக்டர். முகேஷ் தான். முகேஷ் வந்து சரிதா புருஷன். நல்ல பேர். வீடு ஹோம் டூர் போட்டான். நல்லா வச்சிருக்காங்க. தோட்டம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இந்த இது இருக்குல்லம்மா, அருணான்னு ஒண்ணு வரும்ல, இந்த பாரதிராஜா படத்துல அவ ஹோம் டூர் பண்றான். ரொம்ப நல்லா இருக்கும் வீடுமா. இதெல்லாம் நல்லா 4 கண்ணாடி போட்டுருப்பாங்க. ஆமாம்மா, தோட்டம் வச்சிருக்காங்க. சமையல்லாம் அப்படி பண்றாங்க. 4 பொண்ணுமா. எல்லாரும் கல்யாணம் பண்ணி வீட்லயே ஹோம் டிவி வச்சிருக்காங்க. லவ் மேரேஜ் ஷேக்.
தான் சொல்லி ரெண்டும் பக்கத்தில் வரும். என்ன கம்பம் வரல இல்லை வரப்போகுது எவ்வளோ 2 கிலோமீட்டரா? கம்மன்மேட்டு ரோடு தானே இது. நம்ம ஹைவேல இருக்குன்னு சொன்னேன். பார்க்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளூவா. நீ எது போட்டிருக்க அவங்க திடம் தானே போட்டிருக்க? ரைட் சைடுல தான் காட்டுது. இதான் திரும்பிடுவோமா? இல்லை வரலையே. வரணும். சுத்தி தான் அந்த திரும்ப முடியுமா இல்லை இப்படி இல்லையே அங்கே 2 பேரிகார்டு இந்த இருக்குல்ல பேரிகார்டு. இதில் திரும்புங்க. இல்லை வரலையே காட்டலையே. இல்லை போங்க காட்டல. இது வழி காட்டாத திரும்புங்க நீங்க. அவங்களுக்கு இது தெரியுது. எனக்கு இதான் அடையாளம் தெரியுது. தெரியுமா? தெரியுது. அதான் அந்த ப்ளூ தான். இந்த 2 டபுள் பேரிகார்டுக்கு பக்கத்தில் வரும். அதான் நான் கேட்டேன் வந்துருச்சா எனக்கு. நல்ல வேலை நீ எனக்கு இது ப்ளூ. அதுல என்னன்னா வழி திருப்பி சுத்திட்டு வர சொல்ற அப்படி காட்டுது. இல்லை இங்கே போ. இவங்களே ஷார்ட் கட் பார்த்து ஓ சரி. இப்பதானே வந்தாங்க 10 நாளைக்கு. நீங்க ஒரு செகண்ட் எடுத்தீங்கன்னா தோலை போட்டுருவேன். நீ போட்டுக்க வேண்டியதானே? இல்லைங்க இந்த இடத்துல குப்பை இருக்குங்க. அப்படியே டப்புன்னு போட்டுருவேன். அவன் நம்பர் என்னம்மா? இங்கே போட அந்த கேட்டில் நிற்கிறவனா தான். அசோக் அண்ணாவோட இதுல தான் அசோக் அண்ணா இல்லை அசோக். கார் ஒன்று நிற்கிது. இதான் அவங்க வந்துட்டீங்க. இதான் லெஃப்ட்டு. போலாம். இதானே பார்த்தாலே நாங்க ஃபர்ஸ்ட் கடைசி அடிச்சோம். பேர் என்ன? இது செந்தில். இல்லை இது கடை பேர் கயர் போட்டு பார்ப்போம். காயில்ஸ்னு போட்டுருக்கு. அந்த போட்டுக்குள்ள காயர். பாபா. தில்லாடி பாபா தான் கரெக்ட். இதில் தான் போனோம். எங்க அப்பா லாஸ்ட் பாபா யாரோ மெட்ராஸ் கார் வந்திருக்கு. ஆதி வந்திருக்கானோ ஆஜி நம்ம புள்ள தான். ஆமாம் 7 போட்டிருக்கு. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கேன். இதுங்க அதை கேட்டுட்டு போ உள்ள நாயிலாக இருக்கு. இவன் தான் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுல ரூமுக்குள்ளே நைட்டோட நைட்டாக இவனை ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்தான். 1:30 மணிக்கு வந்து இறங்கணும். அசோக் இவனு மொத்த தண்ணியை வெளியில் எடுத்து விட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் காரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இவன் இந்த பக்கம் பார்க்கலைங்களா? பாலின் அந்த சைடு நிற்கிது. அது இவன் 20. ஓ பால் நான் பார்த்தேன் அது இவன் 20. சரி. ஆனால் அது கிலோமீட்டர் கம்மியாக கொடுக்கும். இல்லை காமிச்சால 80 லட்சம். ஆமாம் கம்மியாக அவ்வளோ பெரிய வண்டியாக இருக்கு. அதில் தான் வருவான் நான் மெட்ராஸுக்கு. அப்போ சொல்லு நம்ம இப்படி பேசுகிறோம்ல தம்பிகிட்ட சொன்னோன்னு வச்சுக்கேன். சரிதான் போடா நீயே ப்ரைட்டை போட்டுக்கின்னு அனுப்பிடாங்க. முஸ்லிம்ஸ் இருக்கா? முஸ்லீம்ஸ் தான் அதெல்லாம் பார்த்தேன். உக்கார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போட்டு. இதே கம்பம் வந்து ஷார்ட்டில் வர்றாரு. இல்லாட்டி நம்ம மெயின் ரோடில் போய் அங்கிட்டு திரும்பணும். இப்பயும் போயிட்டு அந்த 2 கிலோமீட்டர் நடந்து போகணுன்றாங்க. ஆமாம் போய் தான் காரு உள்ள வண்டி போகுமா? பஸ்ஸு போகுமா? கார் போய் நடக்குதுன்னு சொல்கிறேன் பிரபு. இல்லை வண்டி கிட்ட போகாதான். அப்படியா? நடந்து வந்துருங்க ரிட்டர்ன் முன்னாடி வரும்போது. போகும் அந்த பால்ஸ் கிட்ட நல்லா நிறுத்திருப்பாங்க காரு வேன். அப்போ போக விடுறதில்ல போல. தண்ணி ஓட்டலாம். அதான் நான் சொன்னேன்ல ரொம்ப ஓவராக வருது. விடுறாங்களா என்னன்னு தெரியல. இது குற்றாலம்லாம் ஒன்றா நிறுத்துவாங்க. வரதுக்கு காருக்காரன் ஆனால் நாங்கள் குளிச்சிருக்கோம் சுருளியில் போய். ஆனால் மறந்து போச்சு எந்த ரூட்டில் வந்தோம் என்ன. டிரைவர் இல்லை பெரிய ஊராக இருக்கே. நம்ம ஹைவேல இருந்த இங்கே வாத்தியாருங்க ஜாஸ்தி. ஹைஸ்கூல் வாத்தியாருங்கல்ல படித்தவங்க நல்லா இருக்கும். கொம்புங்க வாங்கி கம்பால் அடிப்பேன்னு சொல்லுவோம்ல. கொம்பால் அடிப்பேன்டாங்க மாதிரி நல்லா சொல்லி கொடுப்பாங்க. மேக்ஸ் எல்லாம் வாத்தியாருங்க கம்பத்தில்.
முஸ்லீமாக இருக்கிறனால தான் இங்கே வந்து இடம் வாங்கியிருக்காரு. இதை என்னமோ ஒரு அம்மன் கோயில்னு போட்டு அவங்களுக்குலாம் அதான் ஊராக இருக்கும். சொந்த ஊர் சொந்த ஊரா தான் கும்பம். இதோட பேரலல் ரோடு தான் கும்பி, ரெண்டும் கிட்ட அம்மா அந்த வேலன் நகர் ராமேஸ்வரம்ல ஒரு அம்மா இருக்கும், பொண்டாட்டி பாப்பா பொண்டாட்டி. அவன் வேற வீட்டில். அதாவது இந்த தில்லாடி பாபாவோட பையன் ஹாஜியும் தம்பியும் சேர்ந்து இந்த ரிலையன்ஸ் 250 ரூபா 300 ரூபாய்னு ஒரு செல்லு ரெடிமேட் பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க சிம் அதை இவன் தம்பி இவனு பார்ட்னர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க சேல்ஸில். தம்பியும் ஹாஜியும். தம்பி ஒரு பார்ட்னர் அதில். அப்புறம் அந்த ஓலாவுக்கு ஒரு இது பண்ணாங்க, அந்த பார்டர் அடிக்கணும், பச்சை கலர் பார்டர் கீழே மெட்கார்டுலேயே சைடுலேயே. ஹாஜியும் இவனும் சேர்ந்து பண்ணாங்க. கலரு பச்சை கலர் அடிக்கணும் பார்டர்ல. அதாவது பச்சை கலர் அடிச்சா ஓலோ காஸ்ட் இப்போ யாரும் பண்றதில்ல. அந்த மெட்கார்டு பம்பர் எல்லாம் சுற்றி வரும் பச்சை கலர். இல்லை ரெகக்னைசேஷன் பச்சை அடிச்சா ஓலாக்காரன்னு அர்த்தம். முதல்ல கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஆனால் நல்லா சம்பாரிச்சேன். நம்மளுக்கு பயந்து வருது. இவன் வந்து ஸ்டெடியாக இருக்கணும். விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? கடை இதான் சொல்லி போருக்கு. அவன் விழுகாது, நான் நல்லா பண்ணிடுவேன் சொன்னேன். 10 லட்சம் அந்த பெயிண்டரையும் என்னமோ ஸ்டிக்கர் அது ஒட்டுறதுக்கு என்னமோ பண்ணணுன்னு அடிக்கிறதுக்கே அவ்வளோ காஸ்ட்லி. அந்த வெறும் இந்த பம்பரையும் பார்டரையும் அடித்தா பச்சை கலரில் வந்து அது ஓலாக்காரன்னு அர்த்தம். இப்போ இல்லை அது. இப்போ நின்று போச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் மாமா கொஞ்சம் வேலையில ஸ்டடி பண்ணிட்டேன். அப்புறம் நீ இதெல்லாம் கொஞ்சம் இப்போ சின்ன வயசு போயிடும். அப்புறம் வேலைக்கு கண்டிப்பாக இதில் போ, அப்புறம் பார்ப்போம். அப்புறம் ஆஜி வச்சுட்டேன். ஆனால் பூமிக்கா பாருமா நல்லா நல்லா வருதுங்க. ஏமா பொண்ணு நம்ம அப்போல்லாம் வேலைக்கு எல்லாம் செய்து திரும்ப கம்பன் டவுன் இருக்குல்ல, இதுலேயே வந்துட்டோம். அதான் ஷார்ட்டுன்னு சொல்லி இப்படி குடிக்கணும். அதனால தான் நான் விஷயம் இல்லாட்டி தூரம் தான். ஆமாம் 5 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. 15 கிலோமீட்டர் தான் போகிறாங்க. நானும் அப்படித்தான். நம்மளை ஒருத்தருக்கு வா, நான் முன்னாடி போறேன் வானா டென்ஷன் ஆயிரும். நடுவில் ஒரு குறுக்க வண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் மறைஞ்சிட்டானா நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். எந்த வழிதான் போறதுன்னு அந்த நிற்கிறான் பாருங்க. நம்மளுக்காக வரும்போது நம்ம அப்படி போயிடலான்னு நினைக்கிறேன். ஏதாவது வழி இருக்கும் அவுட்டர்ல இருந்து. அப்படியே அவனே கேட்டுக்கோ, அப்படி போட்டுக்கோங்க. இதான் பஸ் எல்லாம் போகுது. அப்படி சுருளியை பார்த்து இதான் நிற்கிறாப்புல செஞ்சில். நீங்கள் போயிடுங்க நைஸா. அவ்வளோதான் போங்கடா. ஃபர்ஸ்ட் கொண்டாடி நம்ம கல்யாணத்துக்கு போனோம்ல, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணல வச்சிருக்கானா? இல்லையா, டைவர்ஸ்னா தம்பி சொன்னா அவளையும் வச்சிருக்கேன் வெளியே. அது சும்மா என்ன கண்ண மாதிரி போட்டான். இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் பெரிய கோடீஸ்வரன் சொல்றேன். சரி அவ்வளோதான். 9 கிலோமீட்டரா? 9 கிலோமீட்டர் வரும். ஒரு பீஸ் அங்கே வர இருக்காங்க பின்னாடி வண்டி. ஒழுங்காக கேட்டுட்டு போ. வர்றாரா? இந்த வர்றாரு. நான் வந்துட்டேன்ல. இதுலேருந்து ஒரே நேரம் தான்ப்பா.
சரி லாஸ்ட் ரைட் ஒன்று கட் ஆகும் ரைட்ல போயிடும் சைன் போட்டு எத்தனை கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் பார்த்துட்டு இப்படி வந்து இந்த இதுதான் பக்கம் வழி, இதுதான் வழி. இந்த லெஃப்ட்ல திரும்பி அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேரா அந்த பைபாஸ் அந்த பைபாஸ் வந்து குமுளின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேப் கட்டிடும்ல இதே ரூட் தான் வரணும் குமுளின்னு தான் இப்படி